ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிபி போட்டதில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, நாங்கள் படிச்சுக்கிட்டோம். ப்ரோ உங்களால் முடிஞ்சா மஞ்சள் இலையில் ஃபுல் இலையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஃபுல் இலையில் நீங்கள் பிபி செஞ்சாங்க. போன வீடியோவில் அதுவும் க்ரீனில் தான் செஞ்சீங்க. இந்த திருப்பு மஞ்சளில் செய்யுங்க ப்ரோ. அதனால நான் மஞ்சளில் செய்யுங்க. ஃபுல்லாக முழு இலையில் செய்யணும். பாதி இலையில் தான் அப்படி செய்வீங்க. இன்றைக்கி இப்போ ஃபுல் இலையில் செய்யணும். நாங்கள் செஞ்சு போடுறீங்க இன்றைக்கி. நான் அப்போனா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் பண்ணாமலே இருப்பேன். நாங்கள் பண்ணிடுறோம். நீங்களும் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகும்போது டபுள் டேப் பண்ணி ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரியுது. நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துருவேன். அதில் இந்த கொண்டை அப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கணும். அந்த ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அதே நீங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கீழே சப்பிடும். பாதியை பிக்க வேண்டாம், சப்பிடும். அதே இது நீங்கள் இந்த பின்னாடி உள்ள நேரம் இந்த தண்டு ரொம்ப தடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வெட்டிக்கலாம். இல்லைன்னா லேசாக ஏதாவது வச்சு தேய்ச்சிக்கலாம். தண்டை ஒத்தை தேய்ச்சிக்கிறேன். இங்கே வருங்க, தண்டை தேய்ச்சிட்டேன். அதனால் சின்ன ஓட்டமாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை, லைட்டாக தான். ரொம்ப ஓட்டம் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்ளை செய்யணும். இப்படி வெடிக்க அமைக்கிடக்கூடாது. இப்படி வச்சு அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எஸ் மாதிரி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. அதை வச்சுட்டு அடி ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் செஞ்சு பண்ணிட்டு எஸ் மாதிரி வந்திருக்கும். ரெண்டு சைடும் வரும். அதே மாதிரி இங்கே சுத்தவும் மச்சில் இங்கே வராது. இந்த அளவுக்கு இங்கே சுற்றிடும். இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் ஊற தாண்டி சின்னதாக வச்சுக்கோங்க. அந்த சைடு இங்கே அந்த சைடு இந்த சைடில் வரணும். இந்த சைடு நான் ஊதவுக்கு வச்சுருக்கோம். இந்த சைடு வர மாதிரி வச்சுக்கணும். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து இது அப்படியே சப்பி விட்டிங்கன்னா இந்த சைடு ஊதக்கூடிய சைடு எடுத்து இப்படி சப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எங்கேயுமே கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணாமல் உங்களுக்கு நான் எடுத்துக்கோங்க. கட் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு நான் டெலிபோர்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு அழகாக வரும்.
ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் கயிறு இல்லை ரப்பர் பேண்டு இல்லை இதே மாதிரி இந்த இப்போ இது வந்து தட்டைகள்லாம் இருக்கும். தட்டைகளில் இந்த தட்டை இலை இப்படி இருக்கும். இதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா கையில் வெட்டி விட்டுருவோம். நீங்கள் வந்து அதை சுற்றி வச்சுக்கோங்க. ஊறக்கூடிய பகுதி இன்னும் இருக்குது. கொஞ்சம் தள்ளியே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பாதிக்கு அங்கேயே கட்டிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இது வந்து அந்த இலை வந்து காஞ்சி போச்சு. அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற அளவுக்குலாம் வேண்டாம், இருங்காது. நீங்கள் அப்படி வேண்டாம், கயிறு இப்படி கெட்ட வேண்டாம், தேவையில்லை எனக்கு அது மட்டும் போயிடும், அது மட்டும் வச்சுக்கலாம். சொட்டை போட்டு பண்ணுறேன். சொட்டை போட்டு ஊதிடுவேன். இதை பிடிச்சி விட்டுக்கலாம். அந்த எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிடிச்சிட்டேன். போகணும் ஊதிடுவேன். இது நம்ம செஞ்சது தான், பார்த்துக்கோங்க. சைடு பெருசு, இந்த சைடு சைடு அப்படி ஃபுல் இலையில தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இங்கே பிறகு ஃபுல் இலையில செய்யலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களது கற்றுக்கணும், உங்களுக்கு தெரியுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.